அறிவுசார் கற்றல் அணுகுமுறை. அறிவுசார் கற்றல் கொள்கையாளர்கள் கற்றல் என்பது கவனித்தல், சிந்தித்தல், புரிதல், காரண காரியம் அறிதல், முடிவெடுத்தல், சரிபார்த்தல், சோதித்தல் போன்ற மன செயல்பாடுகளால் நிகழ்கின்றது என்கின்றனர். ஸோ அறிவுசார் கற்றல் கொள்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கற்றல் அப்படின்றது கவனித்தல், சிந்தித்தல், புரிதல், காரண காரியம் அறிதல், முடிவெடுத்தல், சரிபார்த்தல், சோதித்தல் போன்ற மன செயல்பாடுகளால் நிகழ்து அப்படின்னு சொல்லி அறிவுசார் கற்றல் கொள்கையாளர்கள் சொல்கிறாங்க. நடத்தை கொள்கையாளர்களுக்கும் அறிவுசார் கொள்கையாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு முறை 2 முறை இந்த வீடியோ கேட்டு. பரிசோதனை முறைகள், செயல்வழி கற்றல், பிரச்சனை தீர்த்தல், செய்து கற்றல், செயல்திட்ட முறை, தானே கற்றல், பொதுமை கருத்தினை உருவாக்குதல், பகுத்தறிதல், தொகுத்தறிதல் போன்றவை இத்தகைய அணுகுமுறையில் அடங்கும். ஸோ இந்த அறிவுசார் கற்றல் அணுகுமுறையில் என்னென்ன அடங்குதுன்னு பாருங்கள். பரிசோதனை முறை, செயல்வழி கற்றல், பிரச்சனையை தீர்த்தல், செய்து கற்றல், செயல்திட்ட முறை, தானே கற்றல், பொதுமை கருத்தினை உருவாக்குதல், பகுத்தறிதல், தொகுத்தறிதல் இது எல்லாமே இந்த அறிவுசார் கற்றல் அணுகுமுறையில் வருது. அறிவுசார் கற்றல் நெடுங்கால நினைவுக்கு உதவுவது மட்டுமின்றி எதிர்கால வாழ்க்கைக்கு பெரிதும் பயன்படும். ஸோ அறிவுசார் கற்றல் நெடுங்கால நினைவுக்கு உதவும். கீழ்கண்ட எந்த கற்றல் முறை நெடுங்கால நினைவுக்கு உதவும்னு சொல்லி கேட்பாங்க. அறிவுசார் கற்றல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது அறிவுசார் கற்றல் எதிர்கால வாழ்க்கைக்கும் பெரிதாக பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு செல்லும் பருவம் வேகமான வளர்ச்சியும் மாற்றங்களும் உள்ள காலமாகும். ஸோ குழந்தை பருவத்திலிருந்து அந்த வாலிப பருவம், அதாவது அடலசன்ஸ், அந்த பருவத்துக்கு போகிறதுக்குள்ள மிக வேகமான வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் குழந்தைங்களுக்கு. இப்பருவத்தினர் உடல் மன வளர்ச்சிக்கேற்பவும் தனி நபர் முன்னேற்றத்திற்கேற்பவும் கலைத்திட்டம் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும். ஸோ இந்த பருவத்தினர் உடல் மன வளர்ச்சி அதுக்கு ஏற்ற மாதிரியும் தனிநபர் முன்னேற்றத்திற்காகவும் கலைத்திட்டம் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அறிவுத்திறன் என்பது செயல்பாடுகளின் மூலமும் மொழியின் மூலமும் தன்னையும் உலகையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளடக்கியதாகும். ஸோ அறிவுத்திறன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயல்பாடுகளின் மூலமா மொழியின் மூலமாகவும் தன்னையும் உலகையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலை உள்ளடக்கிறது தான் அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு பேர்.